ஹாய், என் பேரு அடாஃப். நான் ஒரு சீனியர் கலரிஸ்ட். நான் என்னோட அப்ரோச்சை ஷேர் பண்ண போறேன். எப்படி ஒரு ஃபீச்சர் ஃபில்மை கிரியேட் பண்ணுறதுன்னு. அதுவும் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸில். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, ஒரு ஃபீச்சர் ஃபில்மை முழுசாக பார்க்கணும். ஆன்லைனில் பார்க்கணும், பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணணும், அவுட் ஆஃப் த பேட்டர்ன் மைல் ஸ்டோனை ஜெனரேட் பண்ணணும். அதை ஒரு கியூ மாதிரி யூஸ் பண்ணணும். அப்புறம் அந்த கியூவை கலர் ஸ்கிரிப்ட் மாதிரி யூஸ் பண்ணணும். நான் எப்போல்லாம் ஆஃப்லைன் வரனோ முதல் விஷயம் நான் என்ன பார்ப்பேன்னா, நான் ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர் ஃபிலிமில். எப்பயாவது ஸ்டோரி ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணலைனாலும், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் அது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி. அப்போ தான் நான் என்னோட அப்ஸ் அண்ட் லோஸ் கிரேடிங்கை அதை பொறுத்து பிளேஸ் பண்ண முடியும். முதல் விஷயம் என்னவா இருக்கும்னா, கிளாசிக் 3 ஆக்ட் ஸ்டோரி ஸ்ட்ரக்சர். ரெண்டாவது சேவிங் த கேட் இல்லைன்னா 15 பாயிண்ட் பீட்ஸ் ஸ்டோரி ஸ்ட்ரக்சர். மூணாவது ஹீரோஸ் ஜெர்னி. நாலாவது த டான் ஹார்மர் இல்லையா த பிளாட் எம்ப்ரியோ இல்லைன்னா ஸ்டோரி சர்க்கிள். இந்த எல்லா ஸ்ட்ரக்சரும் எனக்கு மைல்ஸ்டோன் ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் நான் கலர் ஆர்க் அப்புறம் கலர் ஸ்ட்ரைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுவேன். இது எப்படி ஒர்க் பண்ணும்னா, என்கிட்ட ஒரு நல்ல ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் இருக்கு, அது ஒரு நல்ல கேரக்டரை கிரியேட் பண்ணும். அது பாசிட்டிவ் ஆர்க், மைனஸ் ஆர்க், ஃப்ளாட் ஆர்க், அப்படி நிறைய டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்க் இருக்கு. ஃப்ரம் த கேரக்டர் ஆர்க் எனக்கு ஒரு கலர் ஆர்க் கிடைக்குது. கலர் ஆர்க் எனக்கு ஒரு ஸ்டோரி ஸ்ட்ரக்சர், ஒரு கேரக்டர் ஸ்ட்ரக்சர், அப்புறம் ஹீரோட ஜெர்னியை குறிக்குது. இதில் சில ஸ்டெப்ஸ் ஒரு ஃபில்ம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கவனிக்கணும். ரீடிங் டேபிளுக்கு முன்னாடி உட்காரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நான் ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுவேன். இது எல்லாம் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் எப்பவும் என் ஃபில்மை ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் என்ன நினைப்பேன்னா, இந்த ஜாப் டெஸ்கில் இல்லை, எடிட்க்கு அப்புறம் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, எல்லா ப்ரொஃபஷனல் எல்லா கிரியேட்டரும் இப்படி தான் இருப்பாங்க, இந்த ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் எப்பயுமே என்டையர் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா படத்தையும் ஸ்டடி பண்ணிவிடுவேன். அதுக்கு தான் எனக்கு ஸ்டோரி ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். கிரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியணும் ஏன், வாய், எதுக்கு எல்லா விஷயமே நடக்குதுன்னு. எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிக்க விரும்புவேன். ஹீரோட ஜெர்னி என்ன, அந்த மூவியில் என்ன இருக்குது, எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கணும். இது எல்லாம் எனக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ வரப்போகிற அடுத்த எல்லா வீடியோலையுமே நான் பிரேக் டவுன் பண்ணுற எல்லா ஸ்ட்ரக்சரையும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த மைல் ஸ்டோனை எடுத்து எப்படி கலர் ஆர்க்கை உருவாக்கணும்னு. இதுதான் என்னோட வே ஆஃப் கிரேடிங். இதுதான் என்னோட ஹோம்ஒர்க். எனக்கு அந்த ஸ்டோரி தெரியணும், அந்த ஃபில்மை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும், அது எனக்கு என்ன சொல்ல வருதுன்னு கூட எனக்கு தெரியணும். என்ன சொல்ல விரும்புது, அதில் எப்படி கலரை டிரான்ஸ்லேட் பண்ணுவேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். எல்லா இமோஷன்ஸையும் கலரில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவேன்னு. நான் இப்படி தான் என்னோட ஃபியூச்சர் ஃபிலிம்ஸை நான் அப்ரோச் பண்ணுறேன்.